தர்ஷினி, தர்ஷினி. சொல்லுமா. மக்கா, ஒரு நல்ல துணியா போட்டுக்கிட்டு கிளம்புமா, கோயில் வரைக்கும் போயிட்டு வருவோம். என்னம்மா திடீர்னு கோயிலுக்கலாம்? இல்லடி, ராமசாமி அண்ணன் வந்துட்டு போனார்ல, அதான் ஃபோன் பண்ணாரு. அந்த தம்பி உன்கிட்ட ஏதோ பேசணுமா, உன்னை நேர்ல பார்க்கணுமா, அதனால வர சொன்னாங்க. சரி, நம்ம போயிட்டு வந்துடலாமேன்னு தான் உன்னை கிளம்ப சொன்னேன். என்னம்மா சொல்கிற? என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்களா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. அடியே ஆசை மகளே, அதான் நானும் கூட வரேனே. கிளம்பு, தனியாலாம் உன்னை அப்படி விட மாட்டோம். என் செல்லம்மா. அப்போ ஓகே, நான் கிளம்புறேன். சரி மக்கா. என்னவா இருக்கும்? நம்மளை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னா சரி, என்னவா இருந்தால் என்ன, போவோம். என்னடா சவுண்ட் அது? டீ மேலாம் தான், போய் என்னன்னு கேட்டு வா. ஏன் சார் போக மாட்டிங்களா? அவனை என்ன நீ வச்ச வேலைக்காரியா? தர்ஷினி, நீ சீட்டை விட்டு எந்திரிச்சு வந்து கேட்டதுனால போய் ஒரு எதாவது கேட்டுவான்னு சொன்னேன். உடனே அப்படியே ஏதாவது சண்டைக்கு வராத. போகிறேன். தர்ஷினி. கீதாக்கா சொல்லுங்க. தர்ஷினி, உன்னை பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? அதுவும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களா? ஆமாம்மா, நீ தானே தர்ஷினி? போ, வெயிட் பண்ணுறாங்க, ரிசப்ஷனில் தான் இருக்காங்க. போகிறேன்க்கா. யாராக இருக்குன்னு தெரியலையே. யாராக இருக்கும்? நமக்கு அப்பா அம்மாவை தவிர யாரும் தெரியாது. நம்மளை தேடி யார் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருப்பா? அச்சோ, இவங்களா? இவங்க எப்படி இங்கே? ஹாய் தர்ஷினி. ஹாய். நீங்கள்? நான் தான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஒர்க் டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் அம்மா சொன்னாங்க கோயிலுக்கு தான் வருவீங்கன்னு. ஆமாம்மா, கோயிலில் தான் மீட் பண்ணலான்னு பார்த்தேன். அங்கே வந்து நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேச முடியாதுல்ல, அதனால தான் சரி வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டோன்னா நீங்கள் ஈவினிங் வந்துடுவீங்கள்ல, அதனால தான். இல்லை, பிக்கப் பண்ணணும்னா நான் பிக்கப் பண்ணிப்பேன். இல்லை, ஓகே, நானே வந்துடுறேன். ஓகே, அப்போ தொட்டி பீச் இருக்குல்ல, அங்கே வந்துடுறீங்களா? ஓகே, வந்துடுறேன். நான் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிடுவேன். ஆல்மோஸ்ட் எனக்கும் முடிஞ்சிருச்சு. நானும் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் கிளம்பிடுவேன். ஓகேம்மா, அங்கே மீட் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல? இல்லை, அப்போல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, பாய். ஓகே, பாய். ஐயோ, இதெல்லாம் நிஜம்தானா? நமக்கு தான் நடக்குதா, இல்லை நான் தான் எதுவும் ட்ரீமில் இருக்கேனா? என்னால் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலையே. எவ்வளோ நேரம் இப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்க போறீங்க தர்ஷினி? தலை நிமிந்து என்ன பாருங்க. இல்லை, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது இப்படி தனியாக பேசுறது. ஓ அப்படியா? நான்லாம் டெய்லி 10 பிள்ளைங்களை இப்படி கூட்டிகிட்டு வந்து பேசிட்டு தான் பார்ப்பேன். நான் அப்படி சொல்லலை. புரியுது. எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். எனக்கு உங்களோட ஒப்பீனியன் கேட்கணும்னு இருந்தது, அதனால தான் தனியாக வர சொன்னேன். என்ன கேட்கணும் கேளுங்க. உங்களுக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா, இல்லை அப்பா அம்மா கட்டாயத்துக்காக ஒத்துக்கிட்டீங்களா? நீங்கன்னு இல்லை, எனக்கு யாரை கல்யாணம் பண்ணனாலும் நம்மளை தெரியாதவங்களை வந்து மேரேஜ் பண்ணுறதை விட என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் யோசித்தேன். ஓ அப்படியா? ஓகே, நல்ல விஷயந்தான். அப்படி நினச்சி தான் நான் என்னோட அத்தை பையனே மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு வீட்டில் பேசினேன். பட் ஆனால் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இது வேறையா? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க போல், அதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. பட் நான் என்ன லவ் பண்ணுறாங்க நான் தப்பாக நினச்சிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். ஓ அப்புறம் என்ன, வீட்டில் எல்லாரும் சேர்ந்து எண்ணெயை போட்டு திட்டுன்னு திட்டினாங்க. அப்புறம் அத்தை பையனை கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ரொம்ப பேட் மைண்ட் செட்டில் இருந்தேன். அந்த டைமில் தான் மாமா வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு இந்த மாதிரின்னு சொன்னாங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சொல்லப்போனால் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறதுன்னு தெரில, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி ரொம்ப வெரி பேட் மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் அந்த டைமில் கரெக்டாக வந்து எனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படியா? அப்போ என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். பட் ஆனால் நீங்களாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க நான் கனவுக்குள்ள கூட யோசித்தது கிடையாது. என்னால் பேசக்கூட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணமே காவியா தான். என்ன சொல்றீங்க? ஆமாம், காவியா தான் காரணம். அவன் என்ன பண்ணா? காவியா என்னோட பெரியம்மா பொண்ணு, தெரியும்ல? ஓஹோ, தெரியாது. ஓ தெரியாதோ? அவள் தான் சின்ன வயசுலேருந்து உன்னை பற்றி சொல்லி சொல்லி சொல்லி
மூச்சுக்கு 300 தடவை தர்ஷினி 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 தான். எல்லா விஷயத்துலேயும் தர்ஷினி தான். சின்ன வயசுலேருந்தே உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாள். நாங்கள் அதிகமாக எங்கே போனாலும் சரி உன்னை பற்றியே தான் பேசுவாள். அந்த மாதிரி பேசி 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 உன்னை பார்க்கணும் கூட பேசணுன்ற க்யூரியாசிட்டியை அவள் ரொம்ப அதிகப்படுத்திட்டாள். அவளுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் அவள் உன்னை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசியிருக்கா. ஓ நான் சின்ன பிள்ளையிலேயே உன்னை பார்த்துருந்தாலும் பட் உன் மேலே எனக்கு அந்த க்ரஷ் ஃபீல் வந்தது வந்து உன்னை பற்றி காவியா பேச 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 தான் எனக்குள்ளே அந்த உன் மேலே ஒரு பாசம் ஆசை எல்லாம் வந்ததே அதுலேருந்து தான். அதுக்கப்புறம் நீ 6th 7th போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப எல்லாரும் குட்டி குட்டியாக இருக்கும்போது நீ மட்டும் ரொம்ப டாலாக க்யூட்டாக அழகாக இருப்ப. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னைய. பட் உங்ககிட்ட எப்படி பேசுறது பழகிறது எதுவுமே தெரியாது. காவியாட்ட சொன்னாலும் அவள் வந்து என்ன சொல்லுவான்னா தர்ஷினிக்கு பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லுவாள். தர்ஷினியோட கோல் வந்து பெருசாக நல்லா நிறைய சம்பாதிக்கணும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றா. அவளுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா. அதனால தான் சரி ஓகே நம்ம வெல் செட்டில்டு ஆகிட்டு தான் நம்ம தர்ஷினியை போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணினேன். ஸோ அதிலேருந்து நான் அதுதான் என்னோடய கோலாக இருந்தது. அப்போலேருந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து நான் உன்னை மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால தான் அப்பா கிட்டே போய் நான் சொன்னேன் பொண்ணு கேட்க சொல்லி. இதை நான் அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி காவியாட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவள் என்ன சொன்னான்னா என்ன என்ன காவியா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து வீட்டில் சொல்லுங்கண்ணா, தர்ஷினிக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். என் ஃப்ரெண்டே எனக்கு அண்ணியாக வரானா அதை விட வேறு என்ன இருக்குது கொடுத்து வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான். என்னாச்சு தர்ஷினி, நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி கீழே பார்த்து குனிஞ்சிட்டே இருக்கீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களுக்கு ஓகே மனப்பூர்வமாக சம்மதம்னா மட்டும் எனக்கு ஓகே சொல்லுங்கள். இல்லை என்னை பிடிக்கலன்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. நான் எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ரியலி? ம் தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி. எக்ஸாம்ஸ்லாம் முடிங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 month கழித்து மேரேஜ் வச்சுப்போம். ஓகே ஓகே, அதெல்லாம் பற்றி நீங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசிக்கோங்க. ஓகே தர்ஷினி, போகலாமா? நானே ட்ராப் பண்ணிடுறேன். ம் போகலாமா? போகலாம்.